One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. எம்எல்ஏக்களுக்கு தருவது போல ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் கார் வழங்க வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முறையான ஊதியம், வசதிகள் செய்து கொடுக்காமல் தவறு செய்ய தூண்டக்கூடாது என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்கிறோம், வசதிகளை கொடுத்தால்தானே கேள்வி கேட்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கவுன்சிலராகவும் ஆகிறவங்களுக்கு சரியா நான் பணம் கொடுக்கலனா அவனை தப்பு பண்ண சொல்ல போறீங்கன்னு அர்த்தம். நேர்மையா இருக்க, நேர்மை, லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னு நாங்க கேம்பெயின் நடத்திக்கிட்டுறோம். லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னா என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது கார் தேவைப்படுது, ஒரு இடத்துல இருந்து வீடு தேவைப்படுது. சென்னையில் அங்கே ஆபீஸ் நடத்துறதுக்கு ஆபீஸ் இருக்கு, ஆபீஸுக்கு ஸ்டாஃப் தேவைப்படுது. இதுவுமே கொடுக்கறதுக்கு நம்ம நிதி நெருக்கடி, அந்த நெருக்கடி, இந்த நெருக்கடினும்னா அப்புறம் எப்படி நம்ம ஒரு நல்ல பிரதிநிதிகளை நம்ம உருவாக்க முடியும்? இதை நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கிற வசதிகளை நம்ம குறை சொல்வது என்பது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வரைக்கும் இந்த இதை கொடுக்கணும். உள்ளாட்சி அமைப்புகள்லையும் ஜெயிச்சு வர்றவங்கள தப்பு பண்ணாம இருக்கு, யாருமே தப்பு பண்ணாது. இப்ப என்ன பிரச்சனை? நீங்க ஒருத்தர் தப்பு பண்ணாம வர முடியாது, இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வச்சிருக்கீங்க. நீங்க அதை மாத்தணும்னா அவங்களுக்கு ஃபெசிலிட்டியை கொடுத்தீங்கன்னா தானே அவர் கேள்வி கேட்க முடியும். நீங்க இது தப்பு ரைட்டுன்னு. இப்ப எம்பிக்களுக்கு 36 பிளைட் டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதை கேட்பியா, எதுக்கு நாம எம்பிக்கள் பிளைட் டிக்கெட் கொடுக்கணும்? எம்பிக்கள் தான் ட்ரெயின் வச்சிருக்கோம்ல, ட்ரெயின்ல போயிட்டு வரட்டும்டா அப்படி போன. இப்ப ட்ரெயினுக்கு போனா என்னைக்கு போயிட்டு வர்றது? என்னைக்கு 2 நாள் ஆகும் இங்கிருந்து டெல்லிக்கு போயிட்டு வருது. 2 நாள் போக 2 நாள் வர. ஜிடிபியில் நாங்கள் 9.2% வந்துட்டோம் சொல்ற தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு காரும் ஒரு 25,000 ரூபாய்க்கு இதுவும் கொடுக்குற ஒரு டிரைவர் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். முன்னேறிய தமிழ்நாடு என்கிறோம், எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுப்பதை கேள்வி கேட்பது நியாயமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர். அண்மை செய்தியை பார்க்கிறோம். எம்எல்ஏக்களுக்கு தருவது போல ஊராட்சி தலைவர்களுக்கும் கார் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.